அரங்கில் நிறைந்திருக்கும் அவையோருக்கும் இந்த மேடையை அலங்கரிக்கும் மரியாதைக்குரிய ஆளுமைகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள். எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் எனும் வண்ணதாசன் ஐயாவின் பொன்னான வரிகளோடு சிறப்பானதொரு நிகழ்வு. இதில் எனக்கும் பேச அழைப்பு. என்ன பேசிவிட முடியும் என்னால்? என்ன பேசிவிட முடியும் என்னால்? ஒரு பவித்திரமான மழையில் நீங்கள் நனைந்திட்ட பின்னே, பொழிந்திடும் மலை அருவியில் நீங்கள் கரைந்திட்ட பின்னே, தன்னோடு எல்லோரையும் ஈர்த்து செல்லும் தெல்லிய நதியில் நீங்கள் கலந்திட்ட பின்னே என்ன பேசிவிட முடியும் என்னால்? இருப்பினும் பேசுகிறேன். வாழ்த்தும் வயதில்லை, அதனால் வணங்கியே ஆரம்பிக்கிறேன். மதிப்பிற்குரிய கவிஞர் கண்ணன் புலமி ஐயா, இது நாள் வரையில் நான் அவருடைய பெயரை புலவர் என்கிற காரணத்தினால புலமின்னு வச்சிருந்தாரோன்னே நினச்சிட்டு இருந்தேன். இந்த தொகுப்பினுடைய அறிமுக உரையை வாசித்த பிறகுதான் அவருடைய பெற்றோருடைய பெயரையே அவர் புலமியாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் அந்த பெயர் அவருக்கு மிகவும் பொருத்தமானது. அதே போல எல்லாரும் கொண்டாடுகிற கவிஞராக அவர் இருக்கிறார். ஒரு ஒற்றை மழை துளிக்குள் ஒளிந்திருக்கும் அந்த கடலினை போல இவரோட ஒவ்வொரு கவிதைகளிலையும் வாசித்து அவருடைய மகத்துவமான கவித்துவத்தை நான் அறிந்து கொண்டேன். பொதுவாக கவிதை என்ன செய்யும்? கவிதை என்ன செய்யும்? கவிதை எல்லாமும் செய்யும். நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலத்தையும் கைவசப்படுத்துகிற மாய வித்தை எது அப்படின்னா நிச்சயமாக கவிதை தான். ஒரு நல்ல கவிதையை வாசித்தலின் மூலமாக நாம் பால்யத்திற்குள்ளும் போகலாம், பருவத்திலேயும் திளைக்கலாம், முதுமையையும் உணரலாம். அதே போல் இங்கே இந்த தொகுப்பில் நான் ரசித்த சில கவிதைகளை, நேரம் கருதி சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒளியின் இன்னொரு வானம், ஒளியின் இன்னொரு வானம். இந்த தலைப்பே ரொம்ப வியப்பானதாக இருக்கு. பொதுவாக தமிழ் அன்னைக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் அழகு சேர்க்கும். அதுபோல இவருடைய இந்த அழகான தொகுப்பிற்கு மதிப்புரையும் அணிந்துரையும் ரொம்ப அழகாக அணிகலன்களாக அமைஞ்சிருக்கு. வண்ணதாசன் ஐயாவினுடைய அந்த அணிந்துரையை வாசித்த பின்னாடியோ அல்லது அந்த புத்தகத்தினுடைய பின்பக்க அட்டையை வாசித்த எவரும் நிச்சயமாக அந்த புத்தகத்தை வாங்காமல் போக முடியாது. பொதுவாக வானவில்லின் வண்ணங்களில் தோய்த்தெடுத்த வார்த்தைகள் எவ்வளவு வண்ணமாக இருக்குமோ அதுபோல இவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் அவ்வளவு அழகாக இருக்கு. நிலா இருக்கு, நிலா எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். நிலா இருக்கு, மொட்டை மாடி இருக்கு, ஆசை இருக்கு, ஏக்கம் இருக்கு, கவலை இருக்கு, தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே அன்பு இருக்கு அதில். ஆனால் காதலுக்கு மட்டும் பக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் உணர்ந்தேன். காதல் ரொம்ப உன்னதமான ஒரு உணர்வு, இன்னும் சில பக்கங்களை அதில் சேர்த்திருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அன்பிற்காக அவர் எழுதிய ஒரு கவிதை வாசிக்கும் பொழுதே நம்மளுடைய மனசை ரொம்ப வலிக்க செய்தது. அது பொய்க்கோபம் காட்டுங்கள், அதுவும் ஓர் அன்பின் வெளிப்பாடுதான். பொய்க்கோபம் காட்டுங்கள், அதுவும் ஓர் அன்பின் வெளிப்பாடுதான். பொய் அன்பு மட்டும் காட்டாதீர்கள், பாவம் இந்த பூமி. பொய் அன்பு மட்டும் காட்டாதீர்கள், பாவம் இந்த பூமி. ரொம்ப வஞ்சகம் நிறைந்த இந்த உலகத்தை அருமையான இந்த வரிகளால் அவர் படம் பிடிச்சு காட்டியிருக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். அதே போல அவருடைய கவிதைகள் எல்லாம் இந்த பக்கங்களில் தெளித்திருக்கிற நட்சத்திரங்களைப் போல அப்படியே ஒளிர்கிறது. அதில் இன்னும் ஒரு நட்சத்திரமாக பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைக்கும் சத்தம் எங்கு கேட்டாலும் அது எனக்கு திருக்கோவில் சன்னதியே. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனை ஒரு 4 வரியில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். என்னை போன்ற இறைபக்தி நிறைந்தவர்களுக்கு
இந்த வரி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்றா இருக்கும். அதே போல வாழ்வின் நிதர்சனத்தை வலியுறுத்துகிற, எதுவுமே நிலையாமை இல்லையா. உதிர்ந்த இலை காற்றின் கைப்பிடித்து ஊர் சுற்றுகிறது. உதிர்ந்த இலை காற்றின் கைப்பிடித்து ஊர் சுற்றுகிறது. இது ரொம்ப கவித்துவமானதாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த ஒரு உதிர்ந்த இலை அது அறியுமா? தன்னுடைய காதலா, அது ஊடலா, அது எதை வெளிப்படுத்துகிறது? இல்லை அது காற்றில் பறந்து ஏதாவது சிறையாகி விடுமா பறவையின் கூட்டில்? இப்படி என்னென்னலாமோ நமக்குள்ள ஒரு எண்ணங்களை விரித்து வைக்கிறது. வீழ்ந்திருப்பது ஒற்றை இலைதான், ஆனால் நமக்குள்ள விதைக்கிறது நிறைய எண்ணங்களையாக அப்படின்னு எனக்கு தோணுது. அதே போல இன்னும் ஒரு ஒளிரும் நட்சத்திரமாய் ஒரு மிளிரும் கவிதை. எதிலும் நான் இறங்கி ஏமாறத் தயார், எதிலும் நான் இறங்கி ஏமாறத் தயார், கைத்தட்டி ரசிக்க நீங்கள் இருப்பீர்களானால். ரொம்ப அருமையான வரிகள். நமக்காக தோள் கொடுக்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா எதையும் சாதிக்க நம்மால முடியும். எந்த ஒரு பிரச்சனையையும் நம்மளால சமாளிக்கவும் முடியும் அப்படிங்கிறத ஒரு வலியுறுத்துறதான கவிதையாக அது இருக்கு. அதே போல யாக்கை என்பது வெறும் கூடு, அனுதினமும் அறமே நாடு இப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறதாக நாலடியார் இருக்கும். அதை இவருடைய நல்ல கவிதையாக, காலம் கடவுளின் காற்றலங்கை ஒளி, அது கூடவே வரும் வரை எல்லாம் கூடி வரும், அது நின்றவுடன் கூட்டம் வரும். ரொம்ப அருமையாக வாழ்வின் நிதர்சனத்தை, வாழ்வின் போக்கை, வாழ்வின் யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறாரு. யாக்கை நிலையாமை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற இந்த கவிதை அகம் தொடுகிற ஒரு கவிதையாக, உண்மையை பறைசாற்றுகிற ஒரு கவிதையாக எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையாக அவருடைய எல்லா கவிதைகளையும் வாசித்து முடிக்கும்போது நம்மளுடைய முதுகில் புதிதாக சிறகுகள் தோன்றியது மாதிரி இருந்தது. அந்த சிறகுகள் நம்மை அப்படியே உலா கூட்டி சென்று காமித்து சென்றது என்னன்னா ஒளியின் இன்னொரு வானம். அது காமித்து சென்றது ஒளியின் இன்னொரு வானம். பொதுவாக நட்சத்திர குறியீடு எல்லாவற்றுக்குமே வழங்குவாங்க. அந்த வகையில் இதில் இருக்கிற நட்சத்திரங்களாக நான் 5 நட்சத்திரங்களை உங்களுடைய பார்வைக்கு தந்திருக்கிறேன். இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த எனக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக சிறப்பு. எழுத்தாளர் பிரியா பிரபு அவர்களுக்கு நூலாசிரியரும் அவரது துணைவியார் அவர்களும் சிறப்பு செய்கிறார்கள். நூலாசிரியர் அவர்களுக்கு எழுத்தாளர் பிரியா பிரபு அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க